சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் மற்றும் என்ன உணவுகள் எடுத்தால் இந்த தடையை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய பதிவில் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், அதாவது நம்மளுடைய சித்தார்த் தேவியை பார்த்துருக்கக்கூடிய ஒரு இளைஞர் நமக்கு ஃபோன் பண்ணாங்க. வயது எனக்கு 28 வயது ஆகிறது. எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திருமணமாகி 3 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. குழந்தை பாக்கியம் இல்லை. மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றதற்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரணுக்கள் குறைவாக காணப்படுகிறது, அதனால் அதை அதிகரிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறலாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அந்த இளைஞர் நம்மிடம் தெரிவித்தார். அவரிடம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை செய்ததில் அவருக்கு உடல் சூடு காணப்பட்டது. பார்த்தீங்கன்னா அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இயற்கைக்கு மாறாக இருந்தது. காலையில பார்த்தீங்கன்னா இரவுல ஃபுல்லாம் கண் விழித்து வேலை செய்வார், பகல்ல ஃபுல்லாம் தூங்குவார். அப்போ இயற்கைக்கு மாறா உடல் அமைப்பு இருக்கும் பொழுது அவருக்கு பார்த்தீங்கன்னா உடலோட ஹார்மோன் நிலைகள் எல்லாமே சமநிலை இல்லாமல் காணப்பட்டது. அவருடைய மருத்துவ ஆய்வின் மூலமா தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறைகளை எடுத்து பேசப்பட்டது. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எப்படி வேலை செய்யணும், எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும், நீங்க உங்களுடைய வேலைப்பளுவை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம். தற்போது முடியாது, ஆனால் வரக்கூடிய காலங்களில் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கூறிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீண்டும் அவங்க வேறு வேலைக்கு போயிட்டு அந்த வாழ்வியல் மற்றும் உணவியல் முறைகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது வாழ்வியல் முறை உணவியல் முறைனா எப்படின்னா, காலையில அவங்க ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு காலையில் குளிச்சுட்டு காலை கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போக தயாராகிடணும். குடும்ப பொறுப்புகள், குடும்ப வேலைகளை கவனிக்க தயாராகிடணும். அதுக்கப்புறம் மாலையில அவர் 8 மணிக்குள்ள இரவு உணவு முடிச்சிடணும். நைட்டு பார்த்தீங்கன்னா செல்போன் பார்க்கறது, இல்லை லேப்டாப் பார்க்கறது, அது போல எதுவுமே இல்லாமல் இருந்துக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு கணவன் மனைவி இருவரும் பேசணும். அதுக்கடுத்து குடும்ப வேலைகள் எது இருந்தாலும் பொறுப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயம் பார்த்தீங்கன்னா விதை உள்ள நாட்டு பழங்களை நிறையா சாப்பிடணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நாட்டு பழம் சாப்பிடலாம், அத்திப்பழம், அரசம்பழம், ஆலம்பழம், செவ்வாழைப்பழம், இது போல உள்ள விதைகள் உள்ள பொருட்களை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பூனைக்காளி விதை, இது சூரணம்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துகளை கிடைக்குது. இந்த பூனைக்காளி விதை சூரணம்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வரும்போது அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா நல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள் பக்கத்தில் போகும்போது அவருடைய உயிரணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டதை நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சுது. முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 0 to 10 லெவலில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த உயிரணுக்களும் டெத்து நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கமும் சரியில்லாமல் இருந்துச்சு. இதை மூணையுமே சரி செய்யறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மலச்சிக்கல் நீங்கிறதுக்கும் அதே போல இந்த கிருமிகள் எல்லாம் நல்லா சாகிறதுக்கும் கடுக்காய் லேகியம் பொடி கொடுக்கப்பட்டது. இரவு தூங்க போகும்போது அவர் கடுக்காய் எடுத்துக்கிடுவாரு. இந்த மாதிரி அவர் உணவுகளை எடுத்து வரும்பொழுது கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 3 மாத அளவில் அவங்களுக்கு அற்புதமான உயிரணுக்கள் நிறைய கிடைக்கப்பட்டது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அளவுக்கு அவர் மருத்துவ ஆலோசனை பெற்று இது போல உணவுகளை எடுத்து வந்தாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு அளவு மேலே போகும்போது 60 மில்லியன் தாண்டி போயிடுச்சுது. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டதாக அவர் தகவலை சொல்லிச்சாங்க. அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்த உணவுகளாக இது பார்க்கப்படுது. நம்முடைய கிராமங்களில் இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆலய வழிபாடுன்னா அங்கே என்னன்னா குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட போவாங்க. அங்கே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணும்போது அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இலந்த மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலமரம், அதெல்லாம் கோவில்களை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி வழிபாடு பண்ணக்கூடிய இடங்கள்ல இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அரச மரத்தோட விதைகளை, ஆலமரத்தோட விதைகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துவாங்க. அவங்க அந்த வாய்ப்புல அவங்களோட ஆக்சிஜனும் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அப்போ இயற்கையாகவே அவங்க உயிரணுக்கள் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஆனா இன்றைய காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரச மரத்தையும் பார்க்க முடியாது, ஆலமரத்தையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னேற்றம் வளர்ச்சிகள் போய்கிட்டு இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையான ஆக்சிஜன் உள்ள மரங்கள் கிடைக்காதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, மன உளைச்சல் ஆயிருந்தாங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விந்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இயற்கையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் உள்ள நேரமா பார்க்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை பொழுது, அதிகாலை பொழுதுல நம்ம எழுந்திருச்சு குளிச்சுட்டு இயற்கையான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு சத்தான இது கிடைச்சிது. அதே போல பார்த்தீங்கன்னா அவருக்கு புரோட்டீன் உள்ள உணவுகளாக எடுக்கிறதுக்கு அவித்த வேர்க்கடலை, அவித்த கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு போன்ற உணவுகள் அவருக்கு பரிந்துரை செய்யப்படுது. அது தினமும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது ஒன்று காலையில் 11 மணி எடுத்துருவாங்க, இல்லை மாலையில் எடுத்துருவாங்க, இல்லை 2 நேரமும் கூட எடுத்துகிட்டே இருந்தாங்க. இது போல உள்ள உணவுகளை அவங்க தொடர்ந்து எடுத்து வரும்பொழுது உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நிறையவே கிடைச்சிது. அதனால உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க, உயிரணுக்களும் பெற்று மகிழ்ந்தாங்க. இந்த வகையில் நீங்களும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உயிரணுக்கள் பெருக்கம் கிடைக்கும்.
குழந்தை பாக்கியம் பெற்று மகிழலாம். நன்றி.